இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயமே. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. புரட்டாசி மாதத்தின் பலன்கள் நாம் காண இருக்கிறோம், வாருங்கள். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியின் யோகக்காரகனான சுக்கிர பகவான் அஷ்டமமான சிம்மராசியிலே அமர்வதும் அங்கிருந்து கன்னிராசி அமர்வதும் இருக்கிறது. ரெண்டுமே உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. ஏற்கனவே உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவர் மறைந்திருக்கிறாருங்கிற குரு, உங்களுக்கு மறைந்த குரு நிறைந்த தனம் அப்படிங்கிற வழியிலே தொழில்ஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்த்து அனுகிரகமாக இருக்கிறார். உங்கள் ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடமான தனஸ்தானத்தில் அமர்கிறார். அதுபோல் தன் பார்வையாலே உங்களுடைய ராசியின் 5ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் மற்றும் உங்கள் ராசியின் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனாலே கண்ட்ரோல்டு பை யுவர் கவர்னன்ஸ். சூரியன் அஷ்டமத்துக்குரியவன் 9ஆம் இடத்திலே சென்று அமர்வதனாலே சில அச்சங்களை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். எதையும் செஞ்சிட்டோமான்னு ஒரு 10 வாட்டி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். பதட்டத்தையும் அச்சத்தையும் மாற்றி மாற்றி உங்கள் மனதிலே ஏற்படுத்தி கொண்டு அதுக்கப்புறமா தான் தீர்மானமான முடிவுகளை காட்டும் என்பதனாலே கொஞ்சம் குழப்பங்கள் வரும். தொழில்ஸ்தானத்திலே செவ்வாய் அமர்வதும் அவருடன் புதன் 2ஆம் அக்டோபர்லேருந்து உட்கார்ந்துறார். பிரயாணங்கள் இடப்பெயர்ச்சிகள் லாபத்தை கொடுத்துத்தரும். பண விரயமும் உண்டாகும், ஆனால் குருவின் பார்வையினாலே கட்டுப்படும். 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் அச்சத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 17/9 வரையிலேருந்து 1ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் அங்கே தான் உட்கார போகிறார். அப்படி உட்காரும்போது உங்களுக்கு நிறைய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அதெல்லாம் செயற்கையாக செய்து விடுவார். வீட்டிலே நல்ல விசேஷங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு சுப செலவுகளாக குருவின் பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை உங்கள் சனியின் பார்வை அங்கீகரிக்கும். அதனால் நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது. தொழிலிலே மாற்றங்கள், புதிய எழுச்சியான வேலைகளை செய்ய வேண்டிய எண்ணங்கள், அதற்கான செலவுகள், இதெல்லாம் லைனப் ஆகும். இதெல்லாம் 1 by 1 ஒரு ஸ்டேஜில் பண்ண உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள் பக்கத்தில் திரும்பிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் இது எல்லாமே இந்த மாதத்திலே நல்ல பலன்களாக அமைகிறது. முக்கியமாக வீடு, மனை, வாகனம் போன்ற எண்ண ஓட்டங்களிலே நல்ல முன்னேற்றங்களை காட்டும். தொழில்ஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய செவ்வாய் மேஷராசியிலே பார்க்கிறார். லாபத்துக்குரியவரான இந்த செவ்வாயின் பார்வையினாலே இதெல்லாம் லாபமாக முடிவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. விவசாய அன்பர்களுக்கு விவசாயத்திலே நல்லதொரு பலன்களை பெறக்கூடிய சூழ்நிலையும், சுகபோகங்கள் வருவதற்கான சூழ்நிலையும், பயணங்களினால் வரக்கூடிய லாபங்களை பெறக்கூடிய சூழ்நிலையும், முக்கியமாக எழுத்துத்துறையிலே இருப்பவர்களுக்கு புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களினால் வரக்கூடிய யோகங்களும் அதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸை அனுபவிக்கக்கூடிய பாத்தியதையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நல்ல பலன்களை கொண்ட இந்த மாதத்திலே மகாலய பட்சம் முடிந்து மகாலய அமாவாசை அன்று அவசியம் முன்னோர்களுக்கு திதிதான தர்ப்பணங்களை செய்துவிட்டு நல்ல தான தர்மங்களை செய்யும்போது
உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் என்றும் நிலைத்திருக்கும். வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய நாதன் சனி பகவான் 2ஆம் இடமான மீனராசியிலே வக்ரகதியிலே அப்படியே அமர்ந்திருக்க, 2ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் மிதுன ராசியிலே தன்னிலை மாறாமல் அமர்ந்திருக்க, உங்கள் ராசிக்குள்ளரையே ராகு பகவான் அப்படியே அமர்ந்திருக்கிறார். நேரடி பார்வைக்கு கேதுவும் வருடக்கோளாக மாறாமல் அமர்ந்திருக்கிறார்கள். மாதத்தின் துவக்கத்திலே சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்து கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய குழப்பங்களை நிறைய கொடுப்பார். எச்சரிக்கையான உணர்வு எப்படி இருக்கணும்னாக்க, மனசில் என்னெல்லாம் தோணுத்தோ எல்லாத்தையும் செஞ்சிடலாம், ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் செய்யலான்ற எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வந்து அதனால் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். கேதுங்கிறது ஞானக்காரகன், இவர் சொன்னதை கேட்கணுங்கிற மனசில் கொண்டு வாங்க. அக்டோபர் 9ஆம் தேதி அன்னைக்கு இந்த சுக்கிர பகவான் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்குள்ளே மூவ் ஆகிடுவார். அது வரைக்கும் கொஞ்சம் நிறைய அமைதியாக செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யுங்க. அவசரப்பட்டு எல்லாத்தையும் கபகபன்னு செலவழிச்சிடாதீங்க. முக்கியமாக அது சூரியனும் சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போய் உட்கார்றாங்க. இந்த 8ஆம் இடம்னாலே உடல் உபாதைகளை கொடுக்கும் அப்படின்னு மனதில் எடுத்துக்கலாம். ஆனால் சுக்கிரன் அங்கு சேரும்போது உங்களுடைய கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய சுகங்கள் எப்பவும் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மனசில் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகக்கூடிய சூழ்நிலையும் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலை 17ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து 2ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் இருப்பார். அதனால் மனசில் ரொம்ப குழப்பங்கள் எல்லாம் உண்டாகி கொண்டிருக்கும். அவர் கொஞ்சம் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ மனசிலேருந்து பயங்கள் விலக ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளெல்லாம் லாபமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வரும். வீட்டிலே தடைப்பட்ட திருமண விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ 2ஆம் தேதி அக்டோபர் 9ஆம் தேதி அக்டோபர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. விஜயதசமியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத குறிப்பாக வைத்து கொண்டால் போதும். அப்போது வாழ்க்கையில் புதிய அத்தியாயமாக கல்யாண வாழ்க்கைகளெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. வரவுகளான புதிய வரவுகள், மக்கட்பேறு, குழந்தை வளம் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழிலிலே வளர்ச்சி, வேலை இல்லை என்பவர்களுக்கு வேலை, மாற்றமான வேலையிலே நல்ல நன்மைகள், பண வரவு, பொருளாதார சீர்பாடு போன்றவைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக ரியல் எஸ்டேட் தொழிலிலே இருப்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் லாபம் கிடைத்து பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில அன்பர்களுக்கு தொழில் டெக்ஸ்டைல் தொழிலில் இருப்பார்கள். அவர்களுக்கான வாழ்க்கை முறைகள் மாறி லாபங்கள் பெறுவதற்கான உத்திகளை கொண்டு வருவார்கள். புதிய விதத்தில் அவங்க நல்ல விதமான வியாபார நுணுக்கங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே இருக்கிறதுனால லாபம் பெருகும். மருத்துவ செலவு கட்டுப்படும். சிலருக்கு தான் செய்ய வேண்டிய காரியங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே இன்ட்யூஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி முன்னாடியே தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போவாங்க. வாகனங்களில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. முடிந்தவரை இரவு பயணத்தை அவாய்ட் செய்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே செய்யணுன்னா ப்ராப்பராக அதுக்கான டிரைவர்ஸை போட்டுக்கோங்க. நீங்கள் ஓட்டாமல் இருந்தால் நல்லது. இப்படி செய்து விட்டீங்களா சில விஷயங்களில் நம்ம தவிர்த்து விட்டு நல்லபடியாக செல்லலாம் அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த மாதத்திலே முழுக்க முழுக்க பெருமாள்ன்ற சரண்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தோடு இந்த மாதத்தை தொடங்குவதும், இந்த மாதத்திலே மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்பவர்கள் தர்ப்பணம் செய்துவிட்டு மற்றவர்கள் தானங்கள் செய்வதும் முக்கியமான கர்மாவாக செய்யும்போது நல்லதொரு பலன்களை எதிர்பார்க்கலாம். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே.
இந்த புரட்டாசி மாதம் வருடக்கோட்களான சூரிய, சனி, ராகு, கேது எந்த மாற்றம் இல்லாமல் மிதுன, மீன, கும்ப மற்றும் சிம்மத்திலே அப்படியே இருக்கிறாங்க. சுக்கிர பகவான் கேதுவுடன் சிம்மராசியிலே அமர்ந்து, சூரியனும் புதனும் கன்னிராசியில் அமர, செவ்வாய் துளாராசியில் அமர இந்த மாதம் துவங்குகிறது. குருவின் பார்வை செவ்வாயில் மீது துலாத் ராசி மீது விழுவதும், தனுசு ராசியின் மீது விழுவதும், கும்பராசி மீதும் சிறப்பு. அதேபோல் சனீஸ்வர பகவானின் பார்வையானது ரிஷபராசியின் மீதும், கன்னிராசியின் மீதும், தனுசு ராசியின் மீதும் விழுவதும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. உங்கள் ராசியின் பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாகிறது. தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. அப்போது 7ஆம் இடம்ங்கிற களத்திரஸ்தானத்தையும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவான் பார்க்கிறார். கேந்திரஸ்தானத்தை பார்க்கிறார். 4, 7ன்றதுலாம் கேந்திரம் இல்லைங்களா? அப்போ கேந்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். குரு பகவான் பார்க்கக்கூடியதானது 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ராசியின் 8ஆம் இடம் துலா ராசி. 10ஆம் இடமானது தனுசு ராசி. 12ஆம் இடமானது கும்பராசி. இப்போ 8, 12 தொடர்பு, 4, 8, 12 தொடர்பு அப்படின்னு வந்துடும். இது எல்லாமே உங்களுக்கு பல விதத்திலும் பயனுள்ள நிரந்தர பலன்களை தருவதாக அமையும். சூரியனும் புதனும் சேர்ந்து அமரக்கூடிய கன்னிராசியிலிருந்து புதன் ஆட்சி உச்சமாக அமரக்கூடிய இடத்திலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி அஷ்டமத்துக்கு வந்துடுவார், துலா ராசிக்குள்ளே வந்துடுவார். அக்டோபர் 9ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் சூரியனுடன் சேர்ந்து கொள்வார் அஷ்டமத்து 7ஆம் இடத்துக்கு. இப்படி ஒரு பரிமாணங்கள் வரக்கூடிய, பரிமாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலையிலே கோச்சார அடிப்படையிலே பலன்களில் பார்க்கும்போது களத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய சுகங்கள் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொழிலிலே நான் நினைத்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முதலிலே லைனப் பண்ணிங்கன்னா கரெக்டாக தொழில் நடக்கும். முக்கியமாக குலத்தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தனக்கு கீழே ஆட்கள் எல்லாம் வச்சு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய சூழ்நிலைகள். கம்ப்யூட்டரில் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டீம் ஒர்க் ரிலேட்டட்லாம் பெனிஃபிஷரி நல்லா இருக்குது. அப்போ கம்ப்யூட்டர் துறையில் இருக்கப்பவர்களுக்கு லாபங்களை பெருக்கி தருவதற்கான வாய்ப்புகள். இந்த மாதத்திலே ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பெனிஃபிட்ஸு, பணப்புழக்கம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. யோசித்து காரியங்களை நடத்தி கொண்டிருந்தீர்களானால் இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை பெறுவதிலே எந்த விதமான தடையும் இல்லை. கொஞ்சம் அவசரப்பட்டால் போயிடும். அதனால் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் காரியத்தை நிதானித்து செய்யுங்கள். இந்த மாதம் அனைத்து விதமான சூழ்நிலைகளும் லாபம் உங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளை கோவிந்த நாம சங்கீர்த்தனம்னு சொல்லுவாங்க. கோவிந்த கோவிந்த அப்படின்னு சொல்லிகிட்டே வருவோம். ஏன்னா நமக்கு புரட்டாசி மாதமே கோவிந்தா தான். அதனால் கோவிந்தனை நம்ம சரணடைந்து செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக நடக்கும். அதிலும் முக்கியமாக மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்பவர்கள் தர்ப்பணங்களெல்லாம் செய்துவிட்டு தான தர்மங்களை எல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலையிலே வாய்ப்புகளும் வசதிகளும் மேன்மேலும் பெருகும். இதனால் வாழ்க்கையிலே ஒரு புதிய பரிமாணத்தை எட்டி பிடிக்கலாம். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.